யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 முதல் 11 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். கர்த்தரே இந்த வாசனங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தில் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. There is a time for everything and a season for every activity under the heavens. A time to be born and time to die. A time to be born and time to die. A time to plant and time to uproot. பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். கிறிஸ்து கண்பானவர்களே, இந்த நாளில் கூட மனித வாழ்வில் ஒரு இறுதியான நிலைப்பாட்டை சிந்திக்க வந்திருக்கின்றோம். This is the last moment in our human life. It's a death, மரணம். இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவை என்ன? ஆறுதல் மற்றும் மரணத்தினுடைய அந்த உண்மைத்துவம். In this time of sorrow, we also seek to understand and find comfort in the reality of death. மரணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சம். Death is a natural part of life. ஒருவரும் அதிலே இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். Just as there is a time to be born, there is a time to die. காலங்கள், நேரங்கள் மனித வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற பொழுது, பிறப்பதற்கு என்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டது போல உலக வாழ்வை நிறைவு செய்வதற்கும் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. நான் எப்பொழுதும் சொல்கிற ஒன்று, நீங்கள் எல்லா
எல்லாம் கிரேவியார்டில் போய் பார்த்தால் தெரியும், அந்த கல்லறையிலே அந்த கல்லிலே ஒரு பதித்திருப்பார்கள், born and died. born என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது நாங்கள் பிறந்தோம், it's a very short ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், died. born மட்டும் காண்பிக்கப்படாது, it's always come with death in between our life. அந்த இடைப்பட்ட காலத்திலே தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம். ஆகையினால் இந்த மனித வாழ்க்கையிலே மரணங்களை நாங்கள் சந்தித்தேயாக வேண்டும். இட்ஸ் a emotional journey. ஒரு விதத்திலே நாங்கள் எங்களுடைய அன்பானவர்களை இழந்தால் எங்களுக்கு எண்ணத்தை கொண்டு வருகிறது, எங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு feelings. When someone we love dies, it brings about a deep feeling of grief and loss. These emotions are normal and a sign of the love we had for the person. It is important to allow ourselves to feel and express these emotions, to cry, to remember, and to share the stories about the person, especially we heard for the Raja. இந்த பிரசங்கத்தை, இந்த தோட்சை நான் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மனித வாழ்க்கையிலே வெற்றிகளையும் வெற்றி வாழ்க்கையிலே சாதனைகளையும் நாளாக சந்திக்கின்ற சவால்களையும் குறித்து நாங்கள் பேசலாம். ஆனால் மரணம் என்பது அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். டெத் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மரணம் என்பது ஒரு அனுபவத்தின் ஊடாக அது எங்களை கடந்து செல்கிறது. Through Krivananda Raja is no longer with us physically, his memory and legacy is live on. The kindness, witness, and joy he brought into our lives remain with us. We honor him by cherishing these memories and letting his influence guide our own lives. கிருபானந்த ராஜா அவர்களே நான் கனடாவுக்கு வந்து சில வருடங்களுக்கு பின்னதாக அவரை அறியக்கூடியதாக இருந்தது. அதுக்கு ஒரு போதர் ரீதியிலே அவரே என்னுடைய நம்பரை எடுத்து, போதர் நான் உங்களிடம் வர வேணும், உங்களுடைய சர்மன்களை நான் ரெக்கார்ட் பண்ண வேணும், ஸ்பெஷலி இந்த லென்த்து காலத்தில் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அண்ட் கிறிஸ்மஸ் சீசன். அது எல்லா போதர்மாரும் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த விசிட்டேஷன் அநேக போதர்மார் வந்தார்கள். எல்லாரும் இவருடைய அந்த கேமராக்குள்ளே அகப்பட்டவர்கள். நான் ஒருவன். கடைசியாக 2022 we had the last recording, I think it was the Easter or Good Friday. நான் டாக்டர் செய்தேன். அவர்களாக அந்த மைக்கை அங்கே கொஞ்சம் அகற்றி விட்டேன். போல உங்களே நான் கேட்டது பிரசங்கம் பண்ணலாம், மைக்கை தொடுவதற்கு. Don't touch the camera or mic. அது பெருமதி உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் அவர் காய்க்கின்ற பொழுது எப்படி கதைக்கிறாரே என்று நாங்கள் செய்கிற நேரம் பயந்த நேரங்கள் இருக்கின்றது. அதில் இருந்து இப்படி கவனித்துக் கொண்டிருப்பார். ஏதாவது சர்மன்லே ஒரு பொருத்தம் இல்லாத ஒன்றை நான் சொல்லிவிட்டார், stop. We have to re-record. I want to agree that statement you made. Can you change it for that? எல்லாரும் அப்படி சொல்லுகிறார், என்ன செய்ய மாட்டேன். But he had that guts. ஏனென்றால் இது உலகம் முழுவதும் போகும். It's a media. You have to be very careful. பிரியமானவர்களே, அவருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை எடுத்தால் நாங்கள் நேற்றைய தினத்தில் பெற்றோம், அவர் விதமாக with commitment he did his role. ஆகையினால் இன்று அவருடைய இழப்பு எல்லாருக்கும் ஒரு காரியம்.
சபையிலே இந்த இடத்திலே முன்னுக்கு 2 செகண்டோடைய வந்திருப்பார். அமைதியாகவே தலை கொண்டு கொண்டிருப்பார். கையெழுத்து கும்பிட்டு விட்டு போவார். அதாவது அவருடைய நம்பிக்கை, the faith and the hope, அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் மீது நம்பிக்கையை கொண்டவராக இருந்தார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை உலகத்திலே கடவுளுக்கு தன்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய விரும்பினார். எங்களுடைய மனித வாழ்க்கையிலே கடவுள் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை, கிஃப்ட்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை சரியான நேரத்திலே பயன்படுத்தவும் அழைக்கப்படுகின்றோம். ஆகையினால் இந்த நாளிலே மரணம் என்பது இஸ் a separation. ஒரு மரணம், death is a separation, ஒரு பிரிவு, ஒரு இழப்பு. ஆனாலும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறைமைகள் எங்கள் மத்தியில் எப்பொழுதும் நினைவாகி இருக்கின்றது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தில் தள்ளிவிட்டு விசுவாசி துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். Therefore, since we are surrounded by the great cloud of witness, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with the perseverance the race marked out for us. இது ஒரு எங்களுக்கு எங்களை சூழ எத்தனையோ திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, இது எங்கே நடக்க போகிறது? கடவுளுடைய பிரச்சனை. That is our faith. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. உலகம் வாழ்க்கையிலே எங்களை சூழ பலர் இருந்தாலும் இனிமேல் எங்களோடு கூட இருக்க போறது ஆண்டவரோடு இருக்கிற, அவரோடு இருக்கிறவர்கள் எங்களை சார்ந்து சாட்சியாக இருப்பார்கள். So this powerful message is an encouragement, the hope, as a remember Kribananda Raja and reflect on our lives. Surrounded by great cloud witnesses. அவருடைய தூதரனாலே அவருக்கு பாதுகாக்கப்படுகின்றார். That is the faith we have. உலகத்திலே நாங்கள் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவனால் பராமரிக்கப்பட்டு வருகின்றோம். அதுக்கு மரணத்துக்கு பின் முழுவதுமாக அவரினாலே நாங்கள் பொறுப்படுத்தப்படுகின்றோம். இன்று நம்மை விட்டு பிரிந்த இந்த அன்பு சகோதரன் கடவுளோடு இருக்கிறார். We have that hope is with God. அவர் இறுதியிலே வைத்தியசாலை இருக்கின்ற பொழுது காலை 7:30 இருக்கும். அது முன்னதாக வினிதாவுடைய கால் வந்தது. நான் அந்த காலை மிஸ் பண்ணிவிட்டேன். Then I called, அவரை திரும்ப எடுத்த பொழுது she was crying. ஐயோ போதர், வாங்கோ வாங்கோ. But she didn't say where. Father, come immediately. Come and have a prayer. Oh, Kripa. He is dying. நீங்கள் திரும்ப பல வைத்தியசாலைகள் இருக்குது, எனக்கு தெரியும். நான் திரும்ப I called the man. ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் நான் புறப்பட்டு போனேன். மேபி ஸ்காம்ப்ல எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் இன்னொரு ஃபோன் பண்ணி தயவு செய்து எங்கே அவரை வைத்திருப்பீர்கள்? அதுக்கு பிறகு அந்த நம்பர் என்ன கால் பண்ணி திஸ் ஹாஸ்பிட்டல். அங்கே போன பொழுது நான் அவரை சொன்னார், போதர் வந்திருக்கிறேன். இப்படி பண்ணி பார்த்தேன். ஸ்டில் ரிமெம்பர். அவருடைய அந்த கடைசி பார்வை. அதன் பின்னர் வைத்தியர்கள் வந்தார்கள், அவருடைய ப்ரோசஸை சொன்னார்கள். It's very hard to come back. He's in the last stage. But we have to send him peacefully. அவரை நாங்கள் அமைதியாக அனுப்பி வைக்க வேண்டும். ராபின் விழித்தாக நாங்கள் 3 பேர் இருந்தோம். எஸ்,
வாழ்க்கை என்பது எப்பொழுதும் என்ன நேரத்தில் என்ன நடக்கும். ஆனால் வாழும் நாட்களில் நாங்கள் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கின்ற பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். நான் எப்பொழுது சொல்கிற ஒன்று, we have only two certificates in this world. One is birth certificate. Now we have to get the death certificate. இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் தான். இடையிலே நீங்கள் பல சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அது உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆளுமைகளை வைத்து you can get more certificate. But these both certificates are important. The person is born in this world, yes, he is alive. That we call birth certificate. இவர் உலகத்தை விட்டு போய்விட்டார். With us, we need the death certificate. அவருடைய மரணத்தின் ஊடாகவே கிறிஸ்துவை அடைவதற்கான வழி. மரணத்தின் ஊடாகத்தான் ஆண்டவரிடத்திலே போக முடியும். If we wanted to go to the presence of God, we had to go through the death. மரணத்தின் ஊடாகவே. இந்த நாளிலும் அன்பு சகோதரர் கிருபாந்தராஜா மரணத்தின் வாசலின் ஊடாக உயிர்ப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கடவுளோடு அந்த நம்பிக்கையை விழித்தாக்காக அவருடைய அன்பு மகன் ராபின் கர்த்தர் கொடுத்து